கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 11வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட மனிதர்களால் சூழப்பட்டிருக்கிறோம்? பொறாமை உடையவர்கள், பொல்லாததை நினைப்பவர்கள், காரணம் இல்லாமலேயே வெறுக்கிறவர்கள், புறங்கூறி தெரிகிறவர்கள், பொய்யிலும் புரட்டிலும் புரள்கின்றவர்கள், இப்படிப்பட்ட தீங்கு குணமுடைய மக்கள் மத்தியில் வாழ்வதற்கு விசேஷமான ஆயத்தங்கள் நமக்கு அவசியமாகிறது. இவர்கள் மத்தியில் தான் நாம் வாழ்கிறோம். மற்றவர்களைப் போல நாமும் நடந்து கொண்டு அவர்களை மேற்கொள்ள எண்ணினால் அங்கே நாம் அமைதியையும் மன தெளிவையும் நிதான உணர்வுகளையும் இழந்து விடுவோம். நம்மை கோபப்படுத்தவும், நமது பொறுமையை சோதிக்கவும், நம்முடைய மன சமாதானத்தை குலைக்கவும் மனிதர்கள் தொடர்ந்து வந்து நம்மேல் மோதுவார்கள். இவர்களின் நடுவில் நம்முடைய ஓட்டங்களில் தடைபடாமல் இருக்கவும், நாம் பாதிக்கப்படாமல் இருக்கவும் வேண்டுமானால் நமக்கு சாந்த குணம் என்ற தெய்வீக குணாதிசயம் மிகவும் நமக்கு அவசியம். பொறுத்து போகிற, தாழ்ந்து போகிற, விட்டு கொடுக்கிற, பழிக்கு பழி விரும்பாத பண்புகளை உள்ளடக்கியதே சாந்த குணம். மனிதர்கள் மத்தியில் நம்முடைய அமைதி அழிந்து விடாமல் பாதுகாக்கின்ற ஒப்பற்ற ஒரு ஆவிக்குரிய ஆயுதமே சாந்த குணம். சாந்த குணம் இல்லாத காரணத்தினால்தான் மனிதர்கள் மற்றவர்களின் போக்குகளாலும் செயல்களாலும் எளிதாக காயப்பட்டு மன கலவரம் அடைந்து தங்கள் மன அமைதியையும் முன்னேற்றங்களையும் இழந்து போகிறார்கள். சாந்த குணமுடையவர்கள் மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய ஐக்கியமுடையவர்கள் தங்களிடமாக பெறுகின்ற ஒரு மகிமையான செல்வந்தான் சாந்த குணம். மற்றவர்களின் தவறான குணநிலைகளாலும் செயல்களாலும் பொறுமை இழந்த அல்லது இழந்து போகாத ஒரு மனநிலை நமக்கு தேவை. மற்றவர்களின் ஒவ்வொரு தவறான நடவடிக்கைகளுக்கும் பதிலாக எதையாவது செய்ய விரும்பாத ஒரு பக்குவமே நமக்கு தேவை. அப்போதுதான் ஒரு இலக்கு சார்ந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் அமைதியாக முன்னேறி செல்ல முடியும். அதையே தேவ உறவும் ஐக்கியமும் நமக்கு அதிகமாக பெற்றுத் தருகிறது. புண்பட பிறர் பேசியதை மறந்துவிடு. புண்பட பேசுவது மிகவும் வேதனையானது என்பதையும் மறவாதே. மற்றவர்கள் நம்மை புண்பட பேசியதை நாம் மறந்து விடுவது நல்லது. புண்பட பேசுவது மிகவும் வேதனை என்பதையோ மறந்துடாத அப்படின்னு இந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, சாந்த குணம் ஒரு பெரிய ஆயுதம். அது பின்னாடி மறைந்திருக்கிற காரியங்கள் அதை நாம் சொல்ல முடியாது, அனுபவிக்க முடியும். ஆனாலும் இந்த உலகத்தில் மனிதரின் நடுவில் தான் நாம் வாழ்கிறோம். இப்படிப்பட்ட மனிதரெல்லாம் உண்டு. இவர்கள் மத்தியில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துக்குள்ளாக நாம் ஐக்கியமாய் இருப்போமானால் சாந்த குணத்தை தரித்து கொண்டு இவர்கள் மத்தியில் வாழ்ந்து நாம் ஜெயிக்க முடியும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து சமாதானம் இழந்து சஞ்சலத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். அது வேண்டாம். சாந்த குணத்தை தரித்து கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.